Welcome to Kalvi Namkaiyil ennum ezhuthum 3rd English THB module 3 la day 2 பார்க்க போறோம். First one is warm up, repeat the song practice. Then day 1 கொடுத்திருக்காங்க. So day 1 la அந்த song practice the where is apple அந்த song. Then large group activity, sorting object in 3 categories. So இது வந்து 1 to 3rd 3 கிளாஸ்க்குமே இருக்கு. Materials needed என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா pictures of watermelon, mango, ash gourd, pumpkin, carrots எல்லாமே vegetables ஓட நேமா கொடுத்திருக்காங்க. So ash gourd means புடலங்காய், அடுத்து coriander leaves, tomato, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதா தான் இருக்கு. Then display pictures or real objects of these items on the table. So இப்போ இங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே பிக்சர்ஸா நம்மளுக்கு புக் பேக்ல இருக்கு. ரியல் ஆப்ஜெக்டா கிடைச்சா கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. Draw 3 circles on the floor. Label them fruits, vegetables, groceries. ஸோ நம்ம கிளாஸில் 3 வட்டத்தை போட்டு அதில் ஒரு வட்டத்தில் ஃப்ரூட்ஸ், இன்னொன்றில் வெஜிடபிள்ஸ், இன்னொன்றில் க்ரோசரிஸ் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். அடுத்து டிவைட் த கிளாஸ் இன்டூ 3 teams. ஆஸ்க் ஈச் குரூப் டு சார்ட் த ஐட்டம்ஸ் இன் த அப்ராப்ரியேட் சர்க்கிள். ஸோ ஒருத்தரும் ஒரு டீம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், ஒரு டீம் வந்து வெஜிடபிள்ஸ், ஒரு டீம் வந்து க்ரோசரிஸ் எடுத்துக்கணும். அந்தந்த சர்க்கிளில் வந்து எடுத்துகிட்டு போய் வைக்கணும். த டீம் விச் finishes first is the winner. ஸோ அங்கே நம்ம மொத்தமாக டேபிளில் வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போய் கரெக்டாக அவங்களோட ஐட்டம்ஸ், க்ரோசரிஸ் டீம் வந்து க்ரோசரிஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டு போய் அந்த சர்க்கிளில் வைக்கணும். வெஜிடபிள்ஸ்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துட்டு போய் அங்கே வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அந்த டீம் வந்து நம்ம வின்னர் சொல்லலாம். கிளாப் ஃபார் த டீம் அண்ட் சே எக்ஸலண்ட், யூ டிட் இட் வெல். ஸோ சூப்பர், நீங்கள் நல்லா செஞ்சிருக்கீங்க, நல்லா சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். Then invite a student from each team to choose an item and say, ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிட்டு இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்க சொல்லணும். ஏதாவது ஒரு ஐட்டத்தை சூஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லணும்னா, திஸ் இஸ் அ வாட்டர்மெலான், இட் இஸ் அ ஃப்ரூட். ஸோ இப்போ அந்த வாட்டர்மெலான் பிக்சர் அந்த ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்கன்னா அவங்க வந்து திஸ் இஸ் அ வாட்டர்மெலான், இட் இஸ் அ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ப்ராக்டிஸ் த சேம் வித் ஆல் அதர் ஐட்டம்ஸ் வித் த டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட் ஈச் டைம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக மாற்றி கூப்பிட்டு ஏதோ ஒன்று எடுக்க சொல்லி அந்த வட்டத்தில் இருக்கிற மூணு இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று எடுத்து அதை பற்றி அவங்க வந்து சொல்லணும். கண்டினியூ டில் ஆல் த ஐட்டம்ஸ் ஆர் நேம்டு. இதே மாதிரி அந்த 3 சர்க்கிளில் இருக்கிற எல்லா திங்ஸோட நேம்ஸும் நம்ம சொல்கிற வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபார் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் அ டிஸ்கஷன் ஆன் ஃபுட் ஐட்டம்ஸ் அஸ் கிவன் இன் கிளாஸ் 1 EVS டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 55 to 58 கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு இல்லை. After this activity, ask class 1 and 2 students to complete their workbook or textbook exercise. So, இதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் 1 and 2 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் புக் எக்ஸசைஸ் அல்லது டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 3க்கு மட்டும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மலர் லெவலுக்கு மட்டும் இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி வருண்ஸ் டே அவுட். ஸோ கிளாஸ் பேஜ் நம்பர் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 78, 80 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் வேணும்னா பார்த்துக்கலாம். இதுக்கு மெட்டீரியல்ஸ் நீடட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்சர் ஆஃப் வருண் அண்ட் ஹிஸ் அம்மா, தோசா, சட்னி, சாலட், அனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே நம்ம புக் பேக்கில் இருக்கு, எடுத்துக்கலாம். ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், வென் யூ ஃபீல் போர்ட் அட் ஹோம் வேர் வுட் யூ கோ. ஸோ உனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா எங்கே போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அக்செப்ட் தேர் ரெஸ்பான்சஸ், அவங்க சொல்றதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஷோ பிக்சர் ஆஃப் வருண் அண்ட் ஹிஸ் மதர் and introduced them. ஸோ வருண் அவங்க அம்மா அவங்க 2 பேரோட பிக்சரையும் காட்டி அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் பசங்களுக்கு. சே திஸ் இஸ் வருண், திஸ் இஸ் வருண்ஸ் அம்மா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வருணோட பிக்சரை காட்டி திஸ் இஸ் வருண் சொல்ல போறோம். அவங்க அம்மாவோட படத்தை காட்டி திஸ் இஸ் வருண்ஸ் அம்மான்னு சொல்ல போறோம். சே வருண் ஃபீல்ஸ் போர்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்லணும், வருணுக்கு ரொம்ப போர் அடிக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஹி வாண்ட்ஸ் டு கோ அவுட், அவனுக்கு வந்து வெளியில போகணும் அப்படின்னு தோணுது. கெஸ் வேர் வில் தே கோ, கெஸ் பண்ணுங்க அவங்க எங்க போயிருப்பாங்க, எங்க போலான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. டேக் எ கெஸ். ஸோ அவங்களுக்கு வந்து கெஸ் பண்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அக்செப்ட் தேர் ரெஸ்பான்சஸ், அவங்க வந்து கண்டிப்பா ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. தென் சே வருண் அண்ட் அம்மா பிளான் டு கோ ஆன் அ பிக்னிக் டு த பார்க். ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா வருணும் அவங்க அம்மாவும் பார்க்குக்கு சும்மா ஒரு பிக்னிக் மாதிரி போறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். Now guess what they would take with them
இப்போ கெஸ் பண்ணுங்க, அவங்க அவங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போவாங்கன்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஷோ பிக்சர்ஸ் ஆஃப் தோசா, சட்னி அண்ட் சாலட். ஸோ நம்ம பசங்க கிட்ட இந்த பிக்சர்ஸ்லாம் காட்டணும். தோசை, சட்னி, சாலட் இதோட பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம காட்டணும். டெல் தம் வருண் அண்ட் ஹிஸ் அம்மா வென்ட் டு த பார்க். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா வருணும் அவங்க அம்மாவும் பார்க்குக்கு போயிட்டாங்க. ட்ரைட் த கிளாஸ் இன்டு 3 டீம்ஸ். இப்போ கிளாஸ் வந்து 3 டீம்ஸாக வந்து பிரிக்கணும். ஆஸ்க் ஈச் டீம் டு டிஸ்கஸ் அண்ட் guess what the ingredients Amma would have used to prepare the following. Team 1 dosa, Team 2 salad, Team 3 வந்து chutney. Accept their responses. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 டீமை கிளாஸ் பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த திங்ஸ் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு என்னென்ன பொருளெல்லாம் போட்டு அந்த டிஷ்ஷு செய்கிறாங்கன்றத சொல்லணும். இப்போ ஒரு டீம் வந்து தோசை செய்யறதுக்கு என்னென்ன வேணும், இன்னொரு டீம் வந்து சாலட் செய்யறதுக்கு, இன்னொரு டீம் சட்னி செய்யறதுக்கு என்னென்ன இதெல்லாம் வேணும்னு அவங்க சொல்லணும். தென் சே அம்மா யூஸ்டு ரைஸ் அண்ட் பிளாக் கிராம் டு ப்ரிப்பேர் தோசா. அம்மா யூஸ்டு கேரட்ஸ், லெமன்ஸ் அண்ட் சால்ட் டு மேக் சாலட். அம்மா யூஸ்டு கோகனட், கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி அண்ட் சால்ட் டு மேக் சட்னி. ஸோ இதை நம்ம வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் இதெல்லாம் சொல்லணும். தென் நெரேட் த ஸ்டோரி வருண்ஸ் டே அவுட். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை நம்ம நெரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும், சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஆஸ் யூ நெரேட் த ஸ்டோரி இன்ட்ராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கும்போது இடையில பசங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். பிக்னிக் போனாங்களாம், எங்க போனாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இடையில நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு பசங்க கூட பேசி அவங்கள ஆன்சர் பண்ண வச்சு கொண்டு போகணும். தென் ஆஸ்க் தம் வாட் டிஷஸ் தே வுட் லைக் டு ப்ரிப்பேர் இஃப் தே கோ அவுட். ஸோ அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க வெளியில போறதா இருந்தா எந்த மாதிரி டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் கிவ் அ சான்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கணும் சான்ஸு. அதுக்கப்புறம் ஒர்க் புக் எக்ஸசைஸ், டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து எல்ஓ பார்த்தா இவங்க வெஜிடபிள்ஸ் அதோட நேம்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட நேம்ஸ் வந்து அசோசியேட் பண்ணுவாங்க. தென் அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பிரிப்பாங்க, நேம்ஸ் அதோட கிளாஸிஃபை பண்ணுவாங்க. தென் இவங்களும் அதே தான் சில குட்டி சென்டென்சஸ் வந்து சிம்பிள் பேசேஜில் வந்து ரீட் பண்ணுவாங்க, எழுதுவாங்க, பிரிப்பாங்க. அடுத்து மலர் லெவல் ரீகால் பண்ணுவாங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட நேமை கிளாஸிஃபை பண்ணுவாங்க, எழுதுவாங்க. மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸும் அதே தான், அவங்களோட ஸ்டோரியை படித்து அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி அதில் அவங்களோட எக்ஸ்பிரஷனை வந்து ஓரலாகவும் சொல்லுவாங்க, அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க, ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. அடுத்து குட்டி கொஸ்டின்ஸ்க்கு வந்து சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரைட்டிங்கில் ஆன்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டே 2 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து டே 3 இருக்கு. ஸோ என்கிட்ட இந்த 3rd ஸ்டாண்டர்ட் புக்கு இல்லாததுனால அந்த ஸ்டோரி ரீட் பண்ண முடியல, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அடுத்து டே 3 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.